தம்பி, நீ வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தரை சம்பூர்ணமாக சார்ந்து கொள்ளாவிட்டால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் கானானுக்கு கொண்டு போகும்போது அவர்கள் சீக்கிரமாக போக ஷார்ட்கட்டான ஒரு வழி இருந்தது. அது 11 நாட்கள் தான் எடுக்கும். கவனியுங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த வழி சமீபமாய் இருந்தாலும் அவர்களை வனாந்திர வழியாய் சுற்றி போக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உன்னை நடத்தும் போது உனக்கு சில நேரங்களிலே எந்த வழியில ஏன் அடுக்கிறார் விளங்காது. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஏன் என்னை இப்படிப்பட்ட வழியிலே நடத்துகிறார் என்று உனக்கு தெரியாது. ஆகையினால் நான் தைரியமாய் சொல்ல முடியும், தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் வனாந்திரத்தில் நிழலுக்கு ஆண்டவரைத்தான் சார்ந்திருக்க வேண்டும், தண்ணீருக்கு ஆண்டவரைத்தான் சார்ந்திருக்க வேண்டும், ஆகாரத்திற்கு ஆண்டவரைத்தான் சார்ந்திருக்க வேண்டும், வழியை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவரைத்தான் சார்ந்திருக்க வேண்டும், இரவிலே வெளிச்சம் தருவதற்கு ஆண்டவரை தான் சார்ந்திருக்க வேண்டும். வேறு எந்த விதத்திலும் யாரையும் நம்ப முடியாது என்கிற நிலைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளி நீ என்னையே சார்ந்து வாழ். எனக்கு ஒரு சின்ன சம்பவம்